ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். இப்போ வார பலன்களில் பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்குங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். கோச்சாரத்தில் அவரும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு இது எல்லாமே கூடும். அதுலேயும் அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, லாபம் இருக்குது. அதோட நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தால் நல்லதொரு மகசூல், உங்களுக்கு வருமானம் இருக்குது. அம்மானா அம்மாவால் உங்களுக்கு நன்மைகள், இது எல்லாமே இந்த வாரம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர், காதல் விஷயங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். ஏற்கனவே உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆகும். வீட்டில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ரொம்ப நாளாக எனக்கு கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானாதிபதியே நல்ல இடத்துல உட்காந்துட்ருக்க. அப்படி இருந்தாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். முதலே சொன்ன மாதிரி வேலையில் ப்ராக்ரஸ் உண்டு, ப்ரொமோஷன் உண்டு. வேறு ஏதாவது இன்சென்டிவ் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கும். வேறு மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்திங்கனாலும் கிடைக்கும். இது வரைக்கும் உங்களுடைய ஜாபில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்களோ அதற்கான ரெகக்னைஸ் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வழக்குகள் இருந்தால் ஜெயிப்பீங்க, எதிரிகளை வெற்றி கொள்வீங்க, லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்துருந்தால் உங்களுக்கு அமைவார்கள். இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்தால் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. மூத்த சகோதரர்களால் நன்மைகள் உண்டு. இந்த வாரம் துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடை பண்ணுங்கள். அதோட விநாயகருடைய தரிசனம் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. இன்னுமே இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் தெய்வீக ஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல இருக்க, சந்திரன் சாரத்தில். அப்படி இருந்தாலே இந்த மாதத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. அல்லது ரொம்ப நாளாக ஒரு லாங் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அல்லது லாங் ஜேர்னி போகிறதுக்காக இப்போயே நீங்கள் ஐடியா பண்ணுவீங்க, டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவீங்க அல்லது ஏதாவது ஒரு ரிசர்வேஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் இறையருளால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் தான் தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத சிந்தனைகள், அன்வான்ட் திங்கிங் எதுவும் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. சேல்ஸும் நார்மலாகவே இருக்கும். உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. அதுலேயும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ஆன்லைன் ட்ரேடிங் ஏதாவது பண்ணணும், வேறு ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நார்மலான வருமானங்கள் உங்களுக்கு உண்டு இந்த வாரம். அதனால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரொட்டீன் லைஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்லதொரு வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும். எதிர்பாராத சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள், இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் எதிர்பாராத நட்பு வட்டாரம்,
அதனால் உங்களுக்கு நன்மைகள், மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமார் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பிரிஞ்சு போவார். ஸோ இந்த வாரம் நீங்கள் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு, அதுலேயும் நரசிம்மருடைய தரிசனம் பண்ணுங்கள், இன்னும் ஏற்றம் ஏற்படும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் 9ஆம் இடத்துல சூரியனுடைய சனியோடைய இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லதொரு தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் அவர் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில், அந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல சுக்கிரனோடு இருக்கார். ஆக தெய்வம் கொஞ்சம் விலகி நிற்க வேண்டிய காலம் ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது. ஆக அடிக்கடி தெய்வ தரிசனம் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. இந்த வாரம் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைவு. அது மட்டுமல்ல, தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத சிந்தனைகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஒரு பக்கம் அவர்களால் நன்மை, இன்னொரு பக்கம் அவர்களால் நமக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள், போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். எதிர்பார்த்த செய்திகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அதோட நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இடையில மீடியேட்டருங்கிறது பெருசாக வேண்டாம். ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறைய இருக்குது. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருந்தால் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும், நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் சுமாராகவே இருக்குது. பெரிய பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, வருமானங்கள் இல்லை. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. தொண்டர்களுடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் மற்றவங்களை யாருக்கும் பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வருவது மாதிரி ஒரு தோற்றம், பணம் வராது. ஸோ உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்கள் கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலம். இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் வேலையில் முன்னேற்றம் இல்லை. கூட இருக்கக்கூடிய தொழிலாளர்களாக நற்பலன்கள் உண்டு. பட் உங்கள் சுப்பீரியர் உங்களுக்கு பிரச்சனைக்குரியவராக இருப்பாங்க. ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும், ஒர்க்கில் 24 மணி டென்ஷன் இருக்கும். அது விஷயத்தில் கவனம். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை. இந்த வாரம் முழுவதும் முருகனுடைய தரிசனமும் சிவ வழிபாடும் பெரிய லெவலில் பண்ணுங்கள், ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. கையில் பணம், மணி ரொட்டேஷன் இருக்குது. இந்த வாரம் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க. கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி இருக்காங்க. 7ல் செவ்வாய், சுக்கிரன் இருக்காங்க. அப்படி இருந்தாலே நம்முடைய ஜேர்னியில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய பிளானிங் எதுவும் வேண்டாம், புதிய ப்ராஜெக்ட் எதுவும் வேண்டாம். புதுசாக நீங்கள் எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். புதிய விஷயங்களில் ஈடுபடுறதோ, புதுசாக லேர்ன் பண்ணுறதோ, புதுசாக ஏர்ன் பண்ண நினைக்கிறதோ இதெல்லாமே இந்த வாரம் சுமார். இந்த வாரம் எல்லா விதமான உறவுகளையும் பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள். நெருங்கிய உறவினர்களால் மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. வீடு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடு மாறலைன்னா சந்தோஷப்படுங்க. அதோட இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் லாபம் இல்லை. வருமானம், சம்பாத்தியம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாவுடைய ஒரு அன்பு, ஆதரவை எதிர்பார்க்குறவங்களுக்கு அது கிடைக்கும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மலாகவே இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுலேயும் போராட்டமான பிரச்சனைகள்.
ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன்லேயும் தடை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் கூட எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். அரசாங்கத்தால் ஒரு சில நற்பலன்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் மட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் இருக்குது. பொருளாதார இன்சென்டிவ் நடந்தாலும் சரி, வேறு மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்கனாலும் சரி, வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான அதுக்கான மதிப்பு மரியாதை கூடும். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பெருமாளுடைய ஸ்தலங்களில் பெருமாள் வழிபாடும், சிவஸ்தலங்களில் பைரவர் வழிபாடும் ரொம்ப முக்கியம். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் கோச்சாரத்தில் இந்த வாரம் 7ஆம் இடத்துல ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த ராகு 8ல் இருக்கிறதுனால ரொம்பவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. ஒரு பக்கம் நம்முடைய காரியங்களில் தடை, இன்னொரு பக்கம் காரியம் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, ரெண்டுமே இந்த வாரம் இருக்குது. இருந்தால் கூட உங்களுடைய 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் கிரகங்கள் இருக்கிறது சுமாரான பலன் தான். இந்த வாரம் பொருளாதார ரீதியாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. புதிய முயற்சிகள், சுக்கிரன் உங்களுக்கு 6ல் இருக்கார், அவருமே சந்திரனில் இருக்கிறதுனால சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த வாரம் தேவையில்லாமல் யார் விஷயத்துலையும் தலையிடாதீங்க, யாரையும் பெருசாக நம்பிடாதீங்க. உங்களுக்கு அவர்கள் நன்மை செய்வது மாதிரி ஒரு தோற்றம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, டைரக்ட் எனிமீஸ், இன்டைரக்ட் எனிமீஸ் எல்லாராலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் இந்த வாரம் இருக்குது. ஆக எதிரிகள் விஷயத்தில் கவனம். உங்களுடைய ஆண் அல்லது பெண் வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அதனால் உங்களுடைய சர்வெண்ட் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் முன்னேற்றத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பெரிய லெவலில் டிஜிட்டல் கரன்சி எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல கவனமாக இருங்க. உங்களுடைய காதல் விஷயங்கள் ஒரு பக்கம் சக்ஸஸ். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரம் துர்க்கையுடைய வழிபாடும் விநாயகருடைய தரிசனமும் ரெகுலராக பண்ணுங்கள். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் புதன் நல்ல இடத்துல இருக்கார். அதனால் உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். ரொம்ப நல்ல சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும். இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, அதற்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் நிறையா இருக்குது. எதிர்பாராத டூர் இருக்குது அல்லது ட்ராவல் இருக்குது. ஸோ வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கும். நீங்களும் அதில் கலந்துக்குவீங்க. நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க அல்லது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. புதிய முயற்சிகளில் ஆரம்பத்தில் நிறைய தடைகள் இருக்குது. தேவை இருந்தால் மட்டும் இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா எல்லா விதமான விஷயங்கள்லேயும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. அதெல்லாம் அடைக்கி வாசிங்க. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா லாபம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது லாட்டரி டிக்கெட் வாங்குறீங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, வேண்டாம். எப்பயும் போல் ரொட்டேஷன் பண்ணுங்கள். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அதனால் நமக்கு பெரிய ப்ராஃபிட் ஒன்றும் இல்லை, லாஸ் மட்டுமே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் நம்முடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறோமோ வேலை இல்லாமல் இல்லை, ஐடியலாக நீங்கள் இருப்பதற்கான சூழ்நிலை இல்லை. எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும். பட் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் இந்த வாரம் பெரிய லெவலில் உங்களுடைய சர்வீஸில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சொந்த பிஸ்னஸ் நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா இந்த வாரம் சுமார் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மன வாழ்க்கையும் ரொம்ப பிரமாதமாக இந்த வாரம் பெருசாக இல்லை. டிவர்ஸ் அப்ளை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது
அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் விநாயகருடைய தரிசனமும் குறிப்பாக பெருமாளுடைய வழிபாடும் பண்ணுங்கள், ஏற்றம் ஏற்படும். துளாராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கார். ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணும், வீடு வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும், அல்லது பழைய பொருளை கொடுத்துட்டு புதுசாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், வெஹிக்கிள்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் சிறப்பு. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனும் நல்லா இருக்குது. அம்மாவுடைய அன்பு ஆதரவும் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையை கொஞ்சம் திருப்திகரமாக பாருங்கள். இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னா நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கலைங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள், அதில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு இந்த வாரத்தில் உண்டு. அதுலேயும் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நார்மல். ஒரு பக்கம் வேலை இல்லாமல் இல்லை, வேலை இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் வேலையில் லீவ் போட வேண்டிய சூழ்நிலை, அல்லது இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமாங்கிற எண்ணத்தை தோற்றுவிக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதனால் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் உங்களுக்கு இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது லாட்டரி டிக்கெட் வாங்கணும், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்குறீங்க, கோல்டு பாண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, தாராளமாக வாங்குங்க. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸும் நல்லா இருக்குது. நீங்கள் உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் மேரிட் லைஃப்பாக தான் இருக்கும். சொந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் இல்லை, தொழில் விட்டு விட்டு இந்த வாரம் நடக்கும். ஸோ இந்த வாரத்தை முழுவதுமே சிவ தரிசனமும் விநாயகருடைய வழிபாடும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வாங்க, வெற்றி கிட்டும். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிரனோட சந்திரனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். இதெல்லாமே சாதகமாக இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க. இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இதுவும் இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, நெருங்கிய உறவினர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அல்லது அவர்களால் நமக்கு நன்மைகள், இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் துணிஞ்சு சில விஷயங்களில் ஈடுபடுவீங்க. அதற்கு தகுந்த பொருளாதாரமும் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலாகும். அது நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இந்த வாரத்தில் இருக்குது. ஆக விற்பதற்கும் வாங்குவதற்கும் போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தில் விற்பதற்கு யோகம் இருந்தால் விற்பதற்கும், வாங்குவதற்கான வாய்ப்பு இருந்தால் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. தேவையில்லாத உங்களோட டெம்டேஷனை ஒன்று ராகு. ஆகையினால பெரிய லெவலில் விட்டதை பிடிக்கணும்னு எந்த துறைகள்லையும் ஈடுபடாங்க. குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில், ரேஸ், லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங், எனி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரொட்டீன் லைஃபோடு நீங்கள் இருங்க, அதான் நல்லது. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், நியூ அக்ரிமெண்ட்ஸ், பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஏதாவது உங்களுக்கு ஐடியலாக இருப்பீங்கன்னா இருக்க மாட்டீங்க.
ஏதாவது ஒரு வேலை, அந்த வேலையில் முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பீங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுவீங்க. இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஃபர்தராக ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரம் அமையும், அல்லது அது சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக ஆஞ்சநேயருடைய தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஏற்றம் உங்களுக்கு அமையும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்துல, அவருமே பார்த்திங்கன்னா சுக்கிரன் நட்சத்திரத்தில், அந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. தெய்வ அனுகூலம் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், அல்லது குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகள்லேயே நீங்கள் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இதுவும் இருக்குது. வேலையில் எதிர்பாராத லீவ் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய வேலையை விடுறதா அல்லது கண்டினியூ பண்ணுறதாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். எல்லாம் இருந்தால் கூட எதையோ ஒன்றை இழந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் கவலைப்பட விட்டுகிட்டே இருப்பீங்க. அது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார். அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத முயற்சிகள் வேண்டாம், தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். எதிர்பார்த்த செய்திகளும் சுமாராக தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படிங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும். அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள், அல்லது சொத்துக்கள் எதுவும் பாகப்பிரிவினை ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது கிளியர் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாம் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மகிழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. அது இல்லாமல் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் இல்லை, ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம், ஒரு சம்பாத்தியங்கள் உங்களுடைய சர்வீஸில் இருக்குது. எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அவங்க வேலையில் ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறீங்க அல்லது இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பிஸ்னஸுமே நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த வாரம் முழுவதுமே சிவ தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல ராகுவோட இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறது. புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் பரவாயில்லாமல் இருக்கும். மணி ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. புது நட்பு வட்டாரம், அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, இது எல்லாமே இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் வீடு மாறணும், இடம் மாறணுங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு மகசூல் இருக்கும். இந்த வாரம் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுலேயும் உங்களுடைய சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறது. உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் இருக்கும். எதிர்பாராத டூர் இருக்குது அல்லது ட்ராவல் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா
அது சுமாராக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது. ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்தீங்க, வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைக்கும். எவ்வளோவுக்கு எவ்வளவு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன காரியத்திற்காக லோன் வாங்குறீங்க, அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். குறிப்பாக உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் வெற்றி கொள்வீர்கள். நல்ல ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பாங்க. குறிப்பாக வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுங்கிறவங்க வளர்க்கலாம். லோன் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. இதெல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவும் பொருள் வரவும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாருடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் பண்ணிட்டு வாங்க, இன்னும் ஏற்றம் ஏற்படும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் டெவலப் ஆகும். உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் போத்தார் சைடு ரெண்டுமே ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருந்தால் கூட ஒன்று நீங்கள் இந்த வாரம் எதிராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது தேவையற்ற நம்ம விரயங்களையும் நஷ்டங்களையும் சந்திக்க வேண்டிய வாரம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய மனைவியால் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவி உறவு நன்மைகள் உண்டு. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் அதுக்கு தகுந்த வருமானமும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லாவே இருக்குது. இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தில் புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள், அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவங்களுக்கு, திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதற்கான சோர்ஸஸும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு இருக்கும், பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த வாரம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பெரிய லெவலில் ரேஸ், லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங், எனி ஸ்பெக்குலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இல்லை. ஒரு பக்கம் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளால் நாட்கள் பலன்கள், இது அத்தனையும் இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறதுனால ஒன்று எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அல்லது தேவையற்ற செலவினங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக இது இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. வெளியூரில் அல்லது வெளி மாநிலத்தில் அல்லது வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இன்னுமே நல்லா இருக்குது. தேவையில்லாத வைத்திய செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் விநாயகருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே பெருமாளுடைய வழிபாடு பண்ணுங்கள், இன்னும் சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். மீன ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். அவரும் சுக்கிரனுடைய நட்சத்திரம், அந்த சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கார். லைஃப்பில் 2ஆம் இடம்னா பேச்சின் மூலமாக வருமானம் இந்த வாரம் நல்லா இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் பரவாயில்ல. ரொம்ப நாளாக நகை வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும். மகிழ்ச்சிகரமான செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெருங்கிய உறவினர்களால் நற்பலன்கள், வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும், நீங்கள் அதில் கலந்துக்குவீங்க. குழந்தைகளால் நற்பலன்கள், இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது.
இந்த வாரம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் ப்ராஃபிட் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மோட்டார் லைனில் இருக்கிறீங்க, கெமிக்கல் லைனில் இருக்கிறீங்க, இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் அந்த பிஸ்னஸ் சுமார். நீங்கள் ஒரு வேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். நீங்கள் உங்களுக்கு சுமாரான பலன்கள் தான். உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறபோது வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம், எதிர்பாராத முன்னேற்றம் ரெண்டும் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் உங்களுடைய சர்வீஸில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்குது. லோன் எதுவும் வாங்கினீங்கன்னா என்ன காரணத்துக்காக வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகாது. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, செக்யூரிட்டி போடாதீங்க. இந்த வாரம் உங்களோட ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அல்லது சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணலாம். குறிப்பாக நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகும். இந்த வாரம் முழுவதுமே சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்தரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் ஏற்றம் உங்களுக்கு, முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.